ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கவினா கிளாஸஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லைஃப் சயின்ஸ் மேஜராக படிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத என்னோடய ஒப்பீனியனில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கு லைஃப் சயின்ஸ்க்கான சிலபஸாக tnset 2024க்கு எம்எஸ் யூனிவர்சிட்டிலேருந்து ரிலீஸ் பண்ணுதுப்பா. இது வேறு ஒன்றுமே இல்லை, நம்மளோட CSIR நெட் சிலபஸை தான் ஆசஸ் அப்படியே கொடுத்துருக்காங்க. மொத்தம் நம்மளுக்கு இதில் 13 யூனிட்ஸ் இருக்கும். என்னென்ன யூனிட்னு பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து மாலிக்யூல்ஸ் அண்ட் தேர் இன்ட்ராக்ஷன்ஸ் ரெலவென்ட் டு பயாலஜி, ஃபுல் பயோகெமிஸ்ட்ரி படிக்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் யூனிட் செல்லுலார் ஆர்கனைசேஷன், செல் பயாலஜி பற்றி இருக்கும். தேர்ட் யூனிட் ஃபண்டமெண்டல் ப்ராசஸ், மாலிகுலர் பயாலஜி பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபோர்த் யூனிட் செல் கம்யூனிகேஷன் அண்ட் செல் சிக்னலிங் அண்ட் இம்யூனாலஜியை படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபிஃப்த் யூனிட் டெவலப்மெண்டல் பயாலஜி, பிளான்ட் டெவலப்மெண்டல் பயாலஜியும் இருக்கும், அனிமல் டெவலப்மெண்டல் பயாலஜியும் இருக்கும். ஃபிஃப்த் யூனிட் சிஸ்டம் ஃபிசியாலஜி, பிளான்ட் ஃபுல் பிளான்ட் மெட்டபாலிசம் டீட்டெயில்டாக சொல்லியிருப்பாங்க. செவன்த் யூனிட் வந்து சிஸ்டம் ஃபிசியாலஜி அனிமலோட என்டையர் மெட்டபாலிசமே வந்து நம்மளுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அடுத்த யூனிட் பாருங்கள், இன்ஹெரிட்டன்ஸ் பயாலஜியில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜெனட்டிக்ஸ் படிச்சிருப்போம்ல, நம்ம அதை தான் ஃபுல்லாக டீட்டெயிலாக படிக்கிற மாதிரி இருக்கும். டைவர்சிட்டி ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ் அப்படின்னா அனிமல் கிங்டம், பிளான்ட் கிங்டமில் ஆரம்பித்து அதை ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக படிக்கிற மாதிரி இருக்கும். டிசீசஸ், என்ன ஆர்கானிசம் என்ன டிசீஸ் காஸ் பண்ணுது, அதெல்லாமே இந்த யூனிட்டில் வரும். அடுத்த யூனிட் பாருங்கள், ஈக்காலஜிக்கல் பிரின்சிபல்ஸ். நம்ம ஈக்காலஜி படிச்சிருப்போம்ல, எப்படி ஒரு ஆர்கானிசமோ என்விரான்மெண்ட்டும் ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத படிச்சிருப்போம்ல. ஸோ அந்த யூனிட் தான் ஈக்காலஜியில் கவர் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், எவல்யூஷன் இன் பிஹேவியர். எவல்யூஷன் வந்து எப்படி நம்மளோட எர்த் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆனப்போ எப்படி இருந்தது, அடுத்து எப்படி ஒரு கிரியேச்சர்ஸாக ஒரு இறால் எப்படி வர ஆரம்பிச்சிது அப்படின்றத ஜியாகிரபிக்கல் டைம் ஸ்கேல்லேருந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த யூனிட் அப்ளைட் பயாலஜி அப்படின்றது CSIR பொறுத்த மட்டுக்கும் எந்த ஒரு அப்ளை லெவல் கொஷின்ஸ் இருக்காது, டைரக்ட் கொஷின்ஸ் தான் இருக்கும். பட் மினிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாருங்கள், மெத்தட்ஸ் இன் பயாலஜி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டெக்னிக்ஸ் சார்ந்து படிக்கிறதா இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு இருக்கிற 13 யூனிட்ஸ். ஸோ நம்மக்கிட்ட இந்த 13 யூனிட்ஸை வச்சு நம்மக்கிட்ட இருக்கிற பேஸ் என்ன அப்படின்னா CSIR நெட் எக்ஸாமோட கொஷின் பேட்டர்ன்ஸ் தான். பார்ட் C அளவுக்கு ரொம்ப டஃப் கொஷின்ஸ் நம்மளுக்கு செட் எக்ஸாமில் இருக்காது. அதுக்காக ரொம்ப லிபரலாக ரொம்ப ஈஸியான கொஷின்ஸுமே இருக்காது. நீங்கள் செட் எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். அப்போது நீங்கள் எந்தெந்த யூனிட்ஸ் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த யூனிட்ஸ் நீங்கள் டார்கெட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பயோகெமிஸ்ட்ரி, செல் பயாலஜி, மாலிகுலர் பயாலஜி, சிக்னலிங், டெவலப்மெண்டல் பயாலஜி கூட வேண்டாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 4 யூனிட்டையுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக படிச்சிடணும். ஃபஸ்ட்டு 4 யூனிட்டில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்னு எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக படிச்சிடணும். ஏன் அப்படின்னா இந்த 4 யூனிட் தான் நம்மளுக்கு லைஃப் சயின்ஸோட பேஸாகவே இருக்கும். அப்போது இந்த 4 யூனிட் தெரிஞ்சாதான் நீங்கள் பின்னாடி படிக்க போகிற மெத்தட்ஸ் இன் பயாலஜிங்கிற யூனிட்டை படிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த யூனிட்லேருந்து அந்த யூனிட்டில், அதாவது இந்த 4 யூனிட்லேருந்து ஒரு யூனிட்டில் ஒரு கொஷினாகவும் மெத்தட்ஸ் இன் பயாலஜிலையும் சேர்த்து மிங்கிள் பண்ணி ஒரு யூனிட்டாக கொடுக்குறாங்க அப்படின்னா அதையுமே உங்களுக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அதனால இந்த 4 யூனிட்டுமே நம்மளுக்கு லைஃப் சயின்ஸோட பேசிக் யூனிட்ஸ். ஸோ இந்த 4 யூனிட்டில் வர இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை நீங்கள் கண்டிப்பாக படிச்சிடணும். அடுத்தது டெவலப்மெண்டல் பயாலஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் நம்மளுக்கு பிளான்ட் டெவலப்மெண்டல் பயாலஜி இருக்கும், அனிமல் டெவலப்மெண்டல் பயாலஜி இருக்கும். பிளான்ட் டெவலப்மெண்டல் பயாலஜின்னு பார்த்தீங்கன்னா டிஷ்யூ கல்ச்சர், கேலஸ் கல்ச்சர், ஆர்கனோஜெனசிஸ், எம்ப்ரியோஜெனசிஸ், இந்த மாதிரி டீட்டெயிலாக நீங்கள் ஆந்தர் கல்ச்சர் எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். அனிமல் டெவலப்மெண்டல் பயாலஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராசோஃபிலாவோட டெவலப்மெண்ட், சீலிகன்ஸோட டெவலப்மெண்ட், அர்ச்சினோட டெவலப்மெண்ட், ஹியூமனோட ஃபர்டிலைசேஷன் அண்ட் டெவலப்மெண்ட், இது எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட மாஸ்டர் சப்ஜெக்ட்ஸ் எந்த பேக்ரவுண்ட் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த யூனிட்டை நீங்கள் பிரித்து படிச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி தான் அடுத்த 2 யூனிட்டுமே நீங்கள் பிளான்ட் ஃபிசியாலஜியில் ஸ்ட்ராங் அப்படின்னா அதுதான் உங்களோட மேஜர் சப்ஜெக்ட் அப்படின்னா நீங்கள் பிளான்ட் ஃபிசியாலஜி போகலாம். அனிமல் ஃபிசியாலஜியை நீங்கள் சாய்ஸில் விட்டுடலாம். இல்லை அனிமல் ஃபிசியாலஜி தான் என்னோட மேஜர் சப்ஜெக்ட் அப்படின்னா நீங்கள் பிளான்ட் ஃபிசியாலஜியை நீங்கள் சாய்ஸில் விட்டுடலாம். அனிமல் ஃபிசியாலஜி மட்டும் நீங்கள் டீட்டெயில்டாக படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகேவா? அடுத்து நீங்கள் என்ன மேஜராக இருந்தாலும் கண்டிப்பாக ஜெனடிக்ஸ் படிச்சிருப்பீங்க, அது நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கணும். ஸோ இந்த 9th யூனிட்டை வந்து நீங்கள் அவ்வளோவா கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதில் உள்ள
ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மட்டும் பார்த்தீங்கனாலே அதுவே மோர் தென் எனஃப் தான். ஏன்னா அதில் ஃபுல்லாகவே டேட்டாஸ் தான் இருக்கும், நம்ம ஃபுல்லாக மெமரைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த டைமில் நம்ம உட்காந்து நிறைய கான்செப்ட்ஸ் படித்தா தான் நம்மளுக்கு நல்லது. நிறைய மெமரைஸ் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லதில்லை. அதனால நீங்கள் 9th யூனிட்டை சாய்ஸில் விடுங்க, பட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஃபுல்லாக பார்த்துருங்க. சரியா? ஈக்காலஜி அப்படிங்கிறது ஈஸியான யூனிட் தான், அதை எல்லாரும் படிச்சிருங்க. அடுத்தது எவல்யூஷன் அண்ட் பிஹேவியரில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி படிச்சுக்கோங்க, அதுவே போதுமானது. அப்ளைட் பயாலஜிலேருந்து நம்மளுக்கு மினிமல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் தான் இருக்கும், பட் ரொம்பவே டைரக்ட் கொஷின்ஸ் தான் இருக்கும், ரொம்ப ட்விஸ்டட் கொஷின்ஸ் எல்லாமே இருக்காது. ஸோ அதில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டிங்கனாலே போதுமானது. ஸோ 13th யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா மெத்தட்ஸ் அண்ட் பயாலஜி. நீங்கள் டெக்னிக்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா மெத்தட்ஸ் அண்ட் பயாலஜிக்கு போய் ஃபுல்லாக டீட்டெயில்டாக படிங்க. அப்படி இல்லை அப்படின்னா மெத்தட்ஸ் அண்ட் பயாலஜியை நீங்கள் தொடவே வேண்டாம். ஓகேவா? ஸோ இதில் இந்த 13 யூனிட்ஸில் நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சம்மரைஸ் பண்ணி சொல்கிறேன் பாருங்கள். யூனிட் நம்பர் 6 or 7 இது ரெண்டில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களோட சாய்ஸ். நீங்கள் என்ன மேஜரோ உங்களோட மேஜர் எதில் ஸ்ட்ராங்காக இருக்குமோ அதை நீங்கள் எடுத்து சூஸ் பண்ணிக்கலாம். இது பாயிண்ட் நம்பர் 1. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா யூனிட் நம்பர் 9 இருக்கட்டும் இல்லை யூனிட் நம்பர் 12 இருக்கட்டும், இது ரெண்டுலேயுமே நம்மளுக்கு யூனிட் 9 வந்து டைவர்சிட்டிப்பா, யூனிட் 12 வந்து அப்ளைட் பயாலஜி. இது ரெண்டுலேயுமே நம்மளுக்கு மினிமல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் மட்டும்தான் வரும். அதனால ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் இருக்கிற கொஷின் மட்டும் பார்த்துக்கிட்டாலே போதுமானது. ஃபுல்லாக டீட்டெயில்டாக கான்செப்ட்ஸாக படிச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் நம்பர் 13 வந்து மெத்தட்ஸ் அண்ட் பயாலஜி. ஏற்கனவே நீங்கள் டெக்னிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா மட்டும் அந்த யூனிட் போங்க. இப்போ போய் நான் புதுசாக மெத்தட்ஸ் அண்ட் பயாலஜி படிக்க போகிறேன் அப்படின்னா இப்போ புதுசாக அந்த யூனிட்டை படிக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட சஜஷன். ஏன்னா மெத்தட்ஸ் அண்ட் பயாலஜியை நீங்கள் அந்த கான்செப்ட்ஸை ஃபுல்லாக டீட்டெயில்டாக படித்தா மட்டும்தான் அதை அப்ளை பண்ணி நீங்கள் அந்த கொஷினுக்கு ஆன்சர் எழுத முடியும். அப்போது இதில் நீங்கள் கான்செப்ட்ஸை படிக்கிறீங்கன்னு இதிலேயே புதுசாக படிக்க உட்காந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப டைம் இழுத்துரும்ப்பா. அதனால இந்த யூனிட் நீங்கள் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா வேண்டாம், இதை நீங்கள் சாய்ஸில் விட்டுடலாம். அப்போ நான் எந்தெந்த யூனிட் படிக்கலாம் அப்படின்னா 1, 2, 3, 4 இது 4மே லைஃப் சயின்ஸோட பேசிக் யூனிட்ஸ். ஸோ இந்த 4 யூனிட்லேயுமே சாய்ஸ் எழுதக்கூடாது, ஃபுல்லாக படிச்சிருங்க. 6 or 7 நீங்கள் என்ன மேஜரோ அதுக்கேற்ற மாதிரி இதுலேருந்து ஒரு யூனிட் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 8 படிக்கணும், 10 படிக்கணும். ஓகேவா? 8 வந்து நம்மளுக்கு ஜெனட்டிக்ஸ், 10 வந்து நம்மளுக்கு ஈக்காலஜி. ஸோ இந்த 2 யூனிட்மே நம்மளுக்கு கவனமாக படிக்கணும். இது போக உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா யூனிட் நம்பர் 5 அண்ட் யூனிட் நம்பர் 11 இது ரெண்டுலேயும் இருக்கிற இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பேசிக் யூனிட்ஸான 1, 2, 3, 4 இந்த 4 யூனிட்டே நீங்கள் தரவு பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட மேஜர் எதில் ஸ்ட்ராங்கோ அந்த யூனிட்டை தரவு பண்ணுறீங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப் எங்கே போகிறீங்க அப்படின்னா யூனிட் நம்பர் 8 அண்ட் யூனிட் நம்பர் 10 ஜெனட்டிக்ஸ் அண்ட் ஈக்காலஜி படிக்கிறீங்க. இதை ஃபுல்லாக படித்து முடிச்சதுக்கப்புறமும் உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா யூனிட் நம்பர் 5 அண்ட் யூனிட் நம்பர் 11க்கு போங்க. இந்த ஆர்டரில் நீங்கள் படிச்சிங்கனாலே உங்களுக்கு போதும். யூனிட் நம்பர் 13 நீங்கள் கன்ஃபார்மாக படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா படிச்சுக்கோங்க. ஸோ இதுதான் என்னோட ஒப்பீனியனில் நான் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த 13 யூனிட்ஸையுமே நான் ஃபுல்லாக தான் படித்து எக்ஸாம் எழுதுவேன் அப்படின்னா இந்த கம்மியான டைமில் முடியாத காரியம்ப்பா. ஸோ அதனால் உங்களோட கேப்பபிலிட்டி எவ்வளோ, உங்களோட கெப்பாசிட்டி எவ்வளோ, உங்களுக்கு எவ்வளோ டைம் ஒதுக்க முடியும் அப்படின்றதெல்லாம் வச்சு ஸோ நான் சொன்ன ஆர்டர் படி நீங்கள் உங்களோட யூனிட்ஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்துக்கோங்கப்பா. பாஸ்ட் 5 இயர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து அதில் இருக்கிற ரிப்பீட்டட் டாபிக்ஸை மட்டும் எடுத்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சிங்கனாலே போதும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் 4 யூனிட்ஸை ஃபுல்லாக படிச்சுக்கோங்கன்னு சொன்னேன்ல, அப்படின்னா சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ணணும்னு அர்த்தம் இல்லை, இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை மட்டும் கவர் பண்ணாலே போதும். சரிங்களா? நீங்கள் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனலில் லைஃப் சயின்ஸுக்காக ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் லான்ச் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃப்ரீ கிராஷ் கோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூனிட்ல இருந்துமே இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் வீடியோஸையும் நீங்கள் சைடில் பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு எக்ஸாம் ப்ரிப்ரேஷன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த கிராஷ் கோர்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மள மாதிரியே படிச்சுட்ருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மள மாதிரியே படிச்சுட்ருக்கவங்க நம்ம கூட சேர்ந்து இன்னும் நல்லா படிப்பாங்க. ஸோ யூனிட்ஸை உங்கள்
உங்களோட கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி படிங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷினை அனலைஸ் பண்ணி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எடுத்துக்கோங்க. அப்படி உங்களால் எடுக்க முடியல அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்ன அப்படிங்கிறத நானே உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டாலே போதும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கப்பா. நானே உங்களுக்கு ஃபுல்லாகவே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸோட லிஸ்ட் என்ன அப்படின்றதோடது நானே உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். கிராஷ் கோர்ஸில் நான் கொடுக்க போகிறது எல்லாமே அது ரிலேட்டடான வீடியோஸாக தான் இருக்கும். அதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணி பாருங்கள். கொஷின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் படித்த கான்செப்டை உங்களை அப்ளை பண்ண முடியுதா அப்படின்றது தெரியும். ஸோ இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி படிங்க. அதுவே உங்களுக்கு ரொம்பவே போதுமானதாக இருக்கும். இதுதான் என்னோட சைட்லேருந்து என்னோட ஒப்பீனியனாக நான் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜி. இது தவிர நீங்கள் வேறு ஏதாவது ஸ்மார்ட்டாக ஏதாவது யோசிச்சு உங்கள்கிட்ட வேறு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி புதுசாக இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். என்னை மாதிரி பார்க்குற நிறையா பேரும் தெரிஞ்சுப்பாங்க. ஓகேவா? ஸோ நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எக்ஸாம் நல்லபடியாக பண்ணுங்கள். ப்ரிப்பேர் கன்சிஸ்டண்ட்டாக டிசிப்ளின்டாக ஃபுல் ஃபோக்கஸோடு பண்ணுறோம். ஓகேவா? இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.